ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சிம்பிளான ஒரு சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். ஒரு வாணலில் 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. கடுகு உளுந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் பட்டை போட்டுக்கோங்க. சிம்பிளான ஒரு கிரேவி தான், டக்குன்னு ஆகிடுங்க. இது நீங்கள் சாதாரணமாக உடனே செஞ்சிடலாம். ஒரு 2 வெங்காயம் போட்டுக்கோங்க. அது நல்லா வதக்கட்டும் பொன்னிறமாக. அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே கொஞ்சம் இன்னும் நல்லா வதங்கட்டும். என் குட்டி பொண்ணு பக்கத்தில் நின்று பார்த்துட்ருக்காங்க நான் எப்படிலாம் சமைக்கிறேன்னு. அம்மா நானும் செய்யட்டாமா அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. வந்து எட்டி எட்டி பார்த்துட்ருக்காங்க. நறுக்கி வச்ச 2 தக்காளி போட்டுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். கொஞ்ச நேரம் அப்படியே விடுங்க அடுப்புலையே. அந்த அனல்லையே நல்லா அந்த தக்காளிலாம் நல்லா குக் ஆகும். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. டக்குன்னு முடிஞ்சிடுங்க இந்த கிரேவி. ஆனால் டேஸ்ட் நல்லாவும் இருக்குங்க. சிம்பிளாகவும் முடியும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள். சிக்கன் மசாலா தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ கறி போட்டுக்கோங்க. கொஞ்சம் காரத்துக்கு வீட்டு தூள் போட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு. நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா கொதித்து வரட்டுங்க. கறி நல்லா சாஃப்டாக வேகணும்ல. அப்படியே விட்டுருங்க. இப்போது அது நல்லா கொதித்து கறி நல்லா சாஃப்டாக வேகட்டும். அதுக்கப்புறமா இறக்கி வைக்கும் போது கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம்.